Hi guys, welcome to Mac India. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம்னா ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு நம்ம வண்டி வந்து லிம்போம் எரர்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏப்ரல் 22 ஆச்சு. இன்னைக்கு டேட் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கிற டேட் பாத்தீங்கன்னா மே 10th, ஆல்மோஸ்ட் 20 days கிட்ட ஆயிடுச்சு. வண்டி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாத்தீங்கன்னா தெரியும் சைடுல இந்த இடத்துல இங்கெல்லாம் நல்லாவே இம்பாக்ட் இருந்தது, ஸ்க்ராச்சஸ். அதே மாதிரி இந்த பின்னாடி பேனலும் நல்லாவே இருந்தது. எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனால் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப டிலே எடுத்துக்கிறாங்க. ஹீரோ சைடில் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. வீடாக்கு கால் பண்ணால் அதை லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்பேன். அவங்க வந்து அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் வந்த மாதிரி தெரிலன்ற மாதிரி சொன்னாங்க. இதை வந்து ஹீரோ வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து இது பண்ணணும். லிம்போம் இஷ்யூன்றது பெரிய இஷ்யூ. அவங்க கேஷுவலாக வந்து சொல்கிறாங்க, ஆமாங்க எங்களோட சாஃப்ட்வேர் இஷ்யூ தான், அதனால் வந்து நாங்களே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோன்னு. நான் இதுக்கு எதுவும் பேவும் பண்ணலைங்க. அவங்களே வந்து கம்பெனி சைடில் சேஞ்ச் பண்ணாங்க. என்னதான் இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிட்டா சரியாயிடுமா? அது லிம்போம் எரர் வந்து கீழே விழுட்டாங்கன்னா அந்த பர்சன் என்ன நிலைமையில் இருக்காங்க அதை பற்றி அவங்க கேட்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் இல்லை. அவங்க சைடில் வந்து ஃபஸ்ட்டு பே பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க. நான் சொன்னதுக்கப்புறம் இது என்னோடய இஷ்யூ கிடையாது அப்படின்னதுக்கப்புறம் அவங்க வந்து வண்டியை ஒரு 10 நாள் 15 நாள் வச்சு டெய்லி ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் அவங்களே வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூ தான் அப்படின்ற மாதிரி அவங்களே ஒத்துக்கிட்டு அவங்களே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. என்னதான் இருந்தாலும் ஓட்டின போன பர்சன் என்னாச்சு, அவருக்கு எவ்வளோ இன்ஜுரி, அதை பற்றி அவங்க ஃபீல் பண்ணவே இல்லை. இது இப்படியே போச்சுன்னா இது நல்லா இருக்காது. ஏன்னா வந்து இது ஒரு சீரியஸான மேட்ரு, இது லைஃப் போர்டு மேட்ரு இது. ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு பிஸியான ரோட்டில் ட்ரைவ் பண்ணின்னு போகும்போது இந்த மாதிரி ஆச்சுன்னா பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த லிம்போம் இஷ்யூ வந்து அவங்க சரி பண்ணோம். லிம்போம்ன்றது சேஃப்டி பர்பஸ்ஸு, அது வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற என்னவோ அது சொல்யூஷன் அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். இது வரலாம் எந்த மெயில் கூட எனக்கு வரலைங்க வீடா சைட்லேருந்து. இதை வந்து ஹீரோ மோட்டோகார்ப் அவங்க தான் வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்து வீடா ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்றது அவங்க தான் செய்யணும். ஏன்னா அவங்க தான் வந்து பவர் கொடுத்துருக்காங்க வீடாக்கு, அதனால் அவங்க தான் செய்யணும். ஏன்னா அடுத்தடுத்து ஈவி வெஹிக்கிள் வாங்குறவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஈவி வெஹிக்கிள்னால் என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போடுறோம். நான் ஸ்டார்டிங்லேயே வண்டி வாங்கும்போதே சொல்லியிருப்பேன், இந்த வெஹிக்கிள் வந்து எப்படி இருக்குது அதுக்காகவே நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு. ஏன்னா நம்ம ஜிதேந்திரான்னு ஒரு வண்டி வச்சுருந்தோம், நல்லாவே இருந்தது, லோ பட்ஜெட் தான். இனி வரலாம் அந்த வண்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லாவே போயிட்டு இருக்குது. சரி பிராண்டடில் போவோமே அப்படின்னு சொல்லி தான் வீடா எடுத்தேன். அந்த சப்போர்ட்டிவே வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஏதோ ஒரு கம்பெனி ஜிதேந்திரா அப்படின்ற கம்பெனி எடுத்த வண்டிக்கு வந்து எப்போ போனாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும், சப்போர்ட் இருக்கும். இனி வரலாம் வண்டி நல்லா ஓடிட்டு தான் இருக்குது. ஒரே ஒரு வாட்டி பேட்டரி எனக்கு டெட் ஆச்சு, அதுவும் வாரண்டிலே மாற்றி கொடுத்துட்டாங்க. அதுவும் ஒன்றும் இஷ்யூ இல்லாமல் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி கம்பெனி வண்டி எதுக்கு எடுக்கிறோம்? ஒரு வந்து சப்போர்ட் இருக்கும், சர்வீஸ் நல்லாயிருக்கும், ப்ராடக்ட் நல்லா இருக்கும்னா கம்பெனிலேருந்து ஒரு இது வாங்குகிறோம். அப்படின்றப்போ கம்பெனிலேயே இந்த மாதிரி போட்டாங்கன்னா எப்படி, அதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். இன்னும் இந்த வண்டியை பற்றி நிறைய விஷயம் இருக்குது. அடுத்த வீடியோவில் அதை பற்றி பேசலாம். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, இந்த வண்டியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, என்னென்ன வரலை, அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து அவேர்னஸுக்காக தான் போடுறோம் இந்த வீடியோ பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஈவியில் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றது தெரியும். அதுக்காக தான் இந்த வீடியோ ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஈவி எந்த வண்டி வாங்கலான்னு கேட்குறீங்க, எந்த வண்டி வாங்கக்கூடாதுன்னு. அதுக்காகவே இந்த வண்டியை வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. வண்டியோட பர்ஃபார்மன்ஸு பாருங்கள். இந்த இஷ்யூலாம் வந்து கம்பெனி சைடில் ரெக்டிஃபை பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ போடுறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.